இதோ இப்பொழுது நாம் உயிரோடு இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் மிக கூர்மையாக கவனிங்க. கவலையை விட்டொழியுங்கள். கவலைப்படுவதனால் எதுவும் மாறப்போவதில்லை. நம்முடைய உடல்நிலையும் நம்முடைய வாழ்க்கையும் தான் பலியாகுமே தவிர நம்முடைய மகிழ்ச்சியை அடுத்தவர்கள் கையில் கொடுத்தால் மட்டுமே தான் நாம் கவலைக்குரியவர்களாக இருப்போம். என் வாழ்க்கை இது, இறைவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, இதை நான் முழுமையாக அன்பாக வாழ்ந்து கழிப்பேன் என்று சொல்லக்கூடிய யாரும் சோகமாக இருப்பதே இல்லை. உலகத்திலேயே மிகப்பெரிய குற்றம் எது என்றால் சோகமாக இருப்பதுதான். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வழி? நான் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், மிக நுட்பமான கருத்தை சொல்லுகிறேன். இந்த திருவள்ளுவர் விழா நடந்தது, அந்த சிலை திறப்பு விழா 25 வருஷம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு விழா, பெரிய விழா அரசு நடத்துச்சு. நாங்கள் எல்லாருமே அங்கே நிகழ்ச்சிக்காக போனோம். அப்போ ஃப்ளைட்டில் என் பக்கத்தில் உட்காந்துட்டு வந்தவர் பெரிய தமிழ் அறிஞர் மா ராசேந்திரன். இன்றைக்கு அவர் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் தலைவராக இருக்கிறார். அவர் உட்கார்ந்து ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிட்டே வரார். அவர் மாணவி, நான் உன்னை என் மாணவியாக பெற்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் சார், உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு வர்றதுக்கான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கே சார், அதுதான் சார் டாப் மோஸ்ட் கிஃப்ட் ஆஃப் மை லைஃப் சார் அப்படின்னு நான் சொல்லி பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1.5 மணி நேரம் பயணத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் ஒரு விஷயம் சொல்லவா, நாம் ஒரு இடத்துக்கு போவோம், ஏதோ ஒன்று தேடி போவோம். ஆனால் இறை அருள் இருந்தால் தேடி போகிறதை விட சிறப்பானது நமக்கு கிடைச்சிரும். கவனம். இந்த உலகம் நம் கவனத்தை பார்க்கிறது, இந்த பிரபஞ்சம் நம்முடைய மனங்களை பார்க்கிறது. நான் இறைவன் கிட்டையும் எதையுமே நான் கேட்கறது இல்லையே, அவனிடத்தில் மன்றாடி நான் எதையுமே ப்ரேயர் பண்ணுறதில்ல, பயமாக இருக்கு எனக்கு. ஏன் தெரியுமா? 2 வார்த்தை தான், நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை, இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம். நம்பர் 1. நம்பர் 2, எனது தேவை என்ன என்று படைத்த உனக்கு தெரியும். என் அவசரத்தில் புலம்பி உன் அருளில் என்ன குறையும்? நான் வழிபாடுதான் செய்வேனே தவிர இறைவேட்கை நிகழ்த்துவதே இல்லை. நான் போய் கொஞ்ச நேரம் இறைவனுக்கு முன்னால் நிற்கிறேன், அவ்வளோதான். நன்றி சொல்லுகிறேன். கஷ்டங்கள் இல்லையா? இருக்கு. பிரச்சனைகள் இல்லையா? இருக்கு. ஏதோ ஒரு ஆற்றல் நம்மை செலுத்துகிறது. அந்த ஆற்றலின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக இருங்கள். தெரியல எனக்கு, நான் கூட்டத்துக்கு பேசுறவை இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் பட்டிமன்ற பேச்சாளர் இல்லை, அது ஒரு வாய்ப்பு தான், அது ஒரு மகிழ்ச்சி தான். என்னுடைய இலக்கு அது கிடையாது. உங்கள் மனங்களுக்குள் என் வார்த்தையை செலுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றத்தை உயர்ந்த நிலையில் ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் என் பயணம். அந்த பயணத்தில் தான் நான் இந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து உங்கள் முன்னால் வீசுகிறேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவர் சொன்னார், பறவைகள் இல்லப்பா, பறவைகள் அது ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்வதற்கு முன்னாலேயே கூடு கட்டிரும். ஆணும் பெண்ணும் சேராது, கல்யாணம் பண்ணிக்காது. நம்ம முறையில் சொல்லணும்னா கல்யாணம் ஆகாது. கல்யாணத்துக்கு முன்னாலே 2 பேரும் வீடு கட்டிடுவாங்க முதல்ல. அதற்கு பிறகுதான் ஆணும் பெண்ணும் சேருவார்கள். என்ன காரணம், என்ன சயின்ஸ்னு கேட்டா, முட்டை கட்டும்ல வயிறுல, முட்டை வரும்ல. நீங்கள் யாராவது முட்டை கோழி சமைச்சிருக்கீங்களா? இங்கே சமையல் செய்யும்போது முட்டை கோழி சமைச்சிருக்கீங்களா? ஓடு பார்த்துருக்கீங்களா எப்போவாவது முட்டை கோழியில்? ஓடு இருக்குன்னா அது 1 மணி நேரம் நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா முட்டை வெளியில் வந்திருக்கும். ஓடு எப்போ கட்டோன்னா, முட்டை போடுறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் தான் ஓடு கட்டும். ஓடு கட்டிருச்சுன்னா முட்டை அது போட்டுறணும். கோழிக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மேலே பறக்கின்ற பறவைகளுக்கு பிரச்சனை. கூடு கட்டி இருக்கணும், அது அப்போதான் அது முட்டை போட முடியும். இதில் எந்த பறவைக்கு பெரிய பிரச்சனைன்னா குயிலுக்கு. ப்ரொஃபஸர் சொல்கிறாருங்க என்கிட்ட, குயிலுக்கு பிரச்சனைமா,
ஏன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. அது என்ன பண்ணுமா, நான் இப்போ சொல்கிறேன், நிமிர்ந்து உட்காருங்க. முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னு உட்காந்து கேட்கக்கூடாது. சொன்ன உடனே நிமிர்ந்து உட்காந்த எல்லார் வாழ்க்கையில் ஒரு உயர்வு நடந்திருக்கு. உட்கார்ந்த இடத்துலேருந்து 2 இன்ச்சு உயர்ந்திருக்கும். இப்படி இருந்தால் இப்படி உயர்ந்திருக்கும் 2 இன்ச்சு. எப்போவுமே நிமிர்ந்து உட்காருங்க. முதுகு தண்டை ஒரு நாளைக்கு 8 முறை நேர் பண்ணிக்கோங்க. கூன் விழவே விழாது. இப்படி இருக்கணும். அவர் சொல்றார், குயிலுக்கு பிரச்சனை. குயில் என்ன பண்ணுமா, வயிற்றுல முட்டை வந்த உடனே இந்த கடைசி 1.5 மணி நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் ஆண் பெண் 2 பேருக்கும் தெரிஞ்சிருமா முட்டை போடணும். உடனே அது என்ன பண்ணுமா, ஆண் குயில் என்ன பண்ணுமா, பெண் குயிலை ஒரு இடத்துல சேஃப்டியாக உட்கார வச்சுட்டு போய் கூடை தேடுமா. என்ன கூடு? காக்கா கூடு. காக்கா கூடுலேயும் முட்டை இருக்கணும். முட்டை இல்லைன்னா இது போய் போட்டால் தள்ளி விட்டுரும். முட்டை இருக்கிற காக்கா கூட 1 மணி நேரத்தில் தேடி ஆகணும். 1 மணி நேரத்தில் தேடி அதை கண்டுபிடிச்சிருமாங்க. இப்போ உள்ள காக்கா இருக்குது. காக்கா இருக்கும்போது குயில் வந்து போட முடியுமா? என்ன பண்ணுமா பாருங்க, இயற்கை பாருங்க என்ன பண்ணுமா, நேராக பறந்து போய் அந்த பெண் காகம் இருக்குல்ல அதை சீண்டுமா. ஆண் குயில் அது திரும்பி பார்க்கும்ல, சீண்டி சீண்டி கோபப்படுத்தி பறக்க வைக்குமா கூட்டிலிருந்து. அது பறந்து போய் அதை ஒரு சுற்றி கூட்டிகிட்டு வரத்துக்குள்ள 45 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுமா. அதுக்குள்ளே இந்த பெண் குயிலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும், சைன், போ காலியாக இருக்குது, போய் முட்டை போட்டு வந்துடும். அந்த பெண் குயில் போய் முட்டை போட்டு வந்துடும். இப்போ விஷயம் முடிஞ்சுதுன்னு நாம் நினைக்கிறோம். அம்மா அப்பாவுக்கு விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ யாருக்கு பிரச்சனை தொடங்குதுன்னா, காக்கா கூட்டில் முட்டையாக வந்து உட்காந்துருக்கிறாருல ஒருத்தர், அவருக்கு பிரச்சனை தொடங்குது. எப்படி? காகம் அடை காத்து குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரித்து அந்த அந்த குஞ்சு வெளியில் வந்த உடனே எல்லாரையும் காப்பாற்றுறது மாதிரியே காக்கா எல்லாரையும் காப்பாற்றுமா. ஒரு கொஞ்சம் ஒரு 1.5 நாள் 2 நாள் ஆன உடனே அது சிறகை விரித்து கீச் கீச்சுன்னு கத்தும்ல, வாய் திறந்த பசிக்கு. அப்படி கத்தும்போது எல்லார் வாயிலையும் சோறு போடுற காக்கா இது வாயை மட்டும் பார்க்குமா. என்ன சவுண்டு சரியில்லை, டிஃப்ரெண்ட் சவுண்ட். வேர் இஸ் அவர் ஃபேமிலி சவுண்ட்? எங்க நம்ம ஃபேமிலி சவுண்ட் எங்க? அதுக்கு தெரியாது இல்லைப்பா. அந்த குஞ்சுக்கு தெரியுமா இது தன் தாய் இல்லைன்னு? தெரியாது. மறுபடியும் வாய் திறந்து அதே மாதிரி கத்தும்போது காக்கா என்ன பண்ணுமா, சாப்பாடை வாயில் போடாமல் அது வாயில் கொத்துமாங்க. குஞ்சு வாயில் கொத்துமா. நான் பாரதியை யோசிச்சு பார்க்குறேன். நான் பாரதி சொல்கிறான் அந்த வார்த்தையை, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கே தூணிய அருகினிலே கேணியும் இளநீரும், கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும், 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், நல்ல முத்துச்சுடர் போலே நிலாவொளி முன்பு வர வேண்டும், அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். நான் கத்தும் குயிலோசையா? அப்படியே மறுபடியும் அங்கே அந்த கூட்டுக்கு போயிடுங்க. வாயில் கொத்து வாங்குதல்ல குயில். நீங்கள் வாழ்க்கையில் என் தமிழ் உறவுகளை நீங்கள் எங்கேயும் குயில் பாடுறதை பார்த்துக்கோங்க. அதனுடைய பாட்டில் பர்மனண்ட்டாக அந்த வாய்ஸில் ஒரு சோகம்தான் இருக்கும். பெற்றோர்களுக்கு ஒன்று சொல்லித் தருகிறேன், கணவன்மார்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன், மனைவிமார்களுக்கு அத்தைமார்களுக்கு சொல்லித்தரேன், நாத்தனார்களுக்கு சொல்லித்தரேன். உங்களை நம்பி அன்போடு வாய் திறந்து பசிக்காக, அது என்ன பசியோ கேட்கக்கூடியவர்கள் வாயில் மட்டும் கொத்தி விடாது. கொத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்கள் பெரிய படிப்பு படிப்பார்கள், வாழ்வார்கள், பெரிய ஆளாக வருவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய சோகத்தை கடைசி வரைக்கும் உங்களால் மாற்றவே முடியாது. குழந்தைகளுடைய வாயில் கொத்தி விடாதீர்கள். உங்களை நம்பி வந்திருக்கின்றவர்களுடைய வாயில் கொத்தி விடாதீர்கள்.
நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய குழந்தையை ஒரு டீச்சரை, ஒரு அம்மா என்கிட்ட வந்து டீச்சரில் ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேட்குது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும் உங்கள் காலேஜிலலாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க முடியாது, ஸ்கூலில் சேர்க்கணும், இந்த பக்கத்தில் இருக்க எங்கள் ஸ்கூல் நல்ல ஸ்கூலாக எனக்கு தெரியாது, நான் எங்கள் ஸ்கூல் நான் எப்படி சொல்கிறது, போய் சேர்த்துக்கோங்க. மேடம் எனக்கு ஒரு அட்வைஸ், என்ன, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களா மேடம்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீட் எக்ஸாமுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, இப்போ இருக்கிற சிஸ்டம்லாம் எனக்கு தெரியாது, நான் பிஎட் படித்தவ, நான் டீச்சர், பேசிக்கலாக ரெகுலரில் படித்தவ, பேசிக்கலாக என் டீச்சர், அப்புறமா தான் பேராசிரியர். நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேயே 5 வயசில் குழந்தைக்கு நீட் எக்ஸாமுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிங்கன்னா அந்த குழந்தை லூஸ் ஆயிடும், படித்தெல்லாம் பெரிய ஆளாக வராது, வந்துருச்சு விட்ட மாதிரி சுத்தம். 17 வயசில் குழந்தைகளை குழந்தைகளாக இருக்க அனுமதியுங்கள். நம்மில் எத்தனை பேர் வந்து இவங்களோட சண்டை போடுறாங்க, அந்த பையன் மட்டும் நல்லா எழுதுறான், இவன் ஏன் மக்கா இருக்கிறான், அவன் அந்த வீட்டில் பிறந்தான் அதனால் அவன் அப்படி இருக்கிறான், இவன் உங்கள் வீட்டில் பிறந்தான் அதனால் அவன் இப்படி இருக்கிறான் நாங்கள் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சண்டைக்கு வருவீங்க. நானும் தான் மக்கா இருந்தேன், ரெக்கார்டு வேற ஆகுது, எப்படி சொல்கிறது இதை, 4ஆம் கிளாஸ் நான் ஃபெயிலு. ஏன் ஃபெயிலுன்னு கேட்கணும் நீங்கள். மேத்ஸ் எக்ஸாமில் ஃபெயில், 80 மார்க் வகுத்தல் கணக்கு, பெருக்கல் கணக்கு 80 மார்க், வகுத்தல் கணக்கு 20 மார்க். எனக்கு பெருக்கல் கணக்கு தெரியும், தெரியாத கணக்கை ட்ரை பண்ணி 12 மார்க் வாங்கினேன் 20க்கு, 3 மணி நேரம், 80 மார்க் எழுதவே இல்லை. கூட்டிகிட்டு வந்து எங்கள் அம்மா நிறுத்தினாங்க, டிடென்ஷன் வந்துருச்சிங்க, எதுக்குங்க, நல்லா தானேங்க படிக்கும், எங்க பேப்பரை பாருங்கண்ணா. எங்கள் அம்மா பேப்பரை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, ஏங்க இத்தினூண்டு எழுதி இருக்குது, நிறைய அது 80 மார்க் எழுதவே இல்லைங்க. நான் சொன்னேன், எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும்னு சொல்லியிருக்கிறேன், நான் எழுதுன்ட்டு இருக்காங்க, 20 நிமிஷத்தில் எழுதிட்டேன். மறுபடியும் 5th ஸ்டாண்டர்ட் வேண்டாம் 6th போன்ட்டாங்க. இப்போ நான் ஃபெயிலா டபுள் ப்ரமோஷனா? நம்மில் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை வசப்படாது. எப்படி புரிஞ்சுக்கிறது? குழந்தையை எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஏய் நீ பிறந்த போது உன்னை பார்க்கறதுக்கு உங்க அப்பா கூட வரல, எப்போ வெளிநாடு போகிறதுக்கு நிற்கிறேன், 1997, சின்ன வயசு எனக்கு, சூட்கேஸ் வச்சுட்டு நிற்கிறேன், பேச்சுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அம்மா சொல்லிச்சிங்க, உங்கள் அப்பா உன்னை பார்க்க வரல தெரியுமா? எங்கள் அப்பாவை பார்க்குறேன், எங்கள் அப்பா சைலண்ட்டாக இருக்கார், பார்க்க வரலையா? ஏன்னு கேட்டேன். அந்த டைம்லையா சொல்லுவாங்க எங்கள் அம்மா, அம்மாக்கள் இருக்கிறீங்களே, அந்த டைம்லையா சொல்லும், வரல. ஏன்? கருப்பாக பிறந்த பொம்பளை பிள்ளை, அப்பாவை பார்த்தேன் உண்மையான, எங்கள் அப்பா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அப்பா கம்முன்னு இருந்தார். இப்போ உண்மைதான் நடந்திருக்கு. ஒன்று சொல்லிட்டு ஆண்களுக்கு சொல்லட்டுமா? விஷம் இருக்குல்ல, விஷம் வாயில் சாப்பிட்டீங்கன்னா முறிவு இருக்குது, காதில் சாப்பிட்டீங்கன்னா முறிவு இல்லை. காதில் விஷத்தை ஏற்றிக்கொள்ளாதீர்கள், தீர ஆரோசியங்கள். பல நேரங்களில் காதுகளில் விழக்கூடிய விஷத்தினால் அப்பா வரல. எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, என்னை தூக்கிக்கிட்டு கையில் அந்த கூடையை எடுத்துக்கிட்டு பழைய துணியில் சேலையில் என்னை சுற்றிக்கிட்டு வந்திருக்குது எங்கள் அம்மா வெளியில். இதோ உங்கள் முன்னால் வெற்றி பெற்ற ஒரு பேராசிரியராக பேச்சாளராக இருக்கக்கூடிய நான், என்னை முதல்ல எங்கள் அம்மா கையில் சுற்றிக்கிட்டு வெளியில் வராங்க. கையில் 1 ரூபா 75 பைசா துப்புரவு தாய்மார்களுக்கு கொடுத்துட்டாங்க. 25 பைசா பயத்தில் அம்மாவுக்கு பால் வரல, பால் வாங்கணும். அப்பா வீட்டுக்கு போக வழி தெரியாது, மாமனார் வீட்டுக்கு போக வழி தெரியும். வெளியில் வந்து ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டு, இதெல்லாம் எங்கள் அம்மா இப்போ வாசலில் சொல்லுது. 7 மணிக்கு எனக்கு போர்டிங், 4 மணிக்கு ஆரம்பிக்குது, 4:40 வரைக்கும் போகுது இந்த பஞ்சாயத்து. செருப்பு போட்டு நிற்கிற சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் அசரல, நானும் அமைதியாக கேட்டுருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சில வார்த்தைகள் வரும்பொழுது அவசரப்படாதீங்க.
நீங்கள் போகிற காரியத்தை விட முக்கியமான விஷயங்கள் அது. கவனிங்க, நின்று மிக கவனம். நான் கேட்குறேன், அம்மா வெளியில் வந்தாங்களாம், ரிக்ஷாக்கார் இருந்தாரா, ரிக்ஷாக்காரர்கிட்ட கேட்டாங்களாம், அண்ணா பச்சை உடம்புக்காரி பிள்ளை பெற்றிருக்கேன், புருஷன் கூட்டு போகிறதுக்கு வரல, டுப்டி போட்டிருப்பாங்க எங்கள் அம்மா, கையில் பிள்ளைய வச்சுருக்கேன், கையில் ஒரு கூடை. என்ன வயசு இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு? 25-26 வயசு. பார்டர் தோட்டத்துக்கு மாமனார் வீட்டுக்கு வழி தெரியும், கூட்டு போய் விடுவியா? 1 ரூபா கொடுனாரா ரிக்ஷாக்கார். அம்மா சொன்னாங்கன்னா 4 அண்ணா இருக்குது, 15 பைசா பிள்ளைக்கு பால், 10 பைசா தருவேன், கூட்டு போவியா இல்லையா? எனக்கு பஸ் ஏற தெரியாது. அந்த மிரட்டல்ல அவர் வர சொல்லிட்டார், உக்காருமான்ட்டார். எங்கள் அம்மா என்னை ஏற்றி உக்காந்தாங்கல்ல, அந்த டைமில் இந்த சேலையிலேருந்து 2 கால் டுபுக்குன்னு வெளில வந்திருக்கு. அது பிங்காக இப்படி கால் எந்த தொங்கி இருக்குது பாதம். எங்கள் அம்மா அதை பார்த்துக்கிட்டே வந்துச்சான். அது சொல்லிட்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரி எங்கே போனோன்னு தெரியாமல் பொம்பளை பிள்ளைய மாரோடு அணைச்சிக்கிட்டு போகிறேன், அந்த 2 காலையை மட்டும் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருந்தேம்மா, அந்த 2 கால் தான் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது. அப்படியே நின்றுட்டேங்க நான். சொன்னாங்க, நீ போனா அங்கே எங்கேயாவது கடல் இருந்துச்சுன்னா பாப்பா கால் நினச்சிரு. ஏன்னா பாருங்க, அம்மா அப்பாவுடைய வார்த்தைகள் அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். கவனம். எங்கள் அம்மா என் மொழியில் சொன்னாங்க, உங்கள் அம்மா உங்கள் மொழியில் சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் மனைவி உங்கள் மொழியில் சொல்லிட்டு இருக்காங்க, உங்கள் அப்பா உங்கள் கணவர் உங்கள் மொழியில் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு புரியணும். போய் கால் நினச்சிரு கடல்ல. ஏன்னா என் புள்ள கால் தொட்ட தண்ணி இந்த உலகமெல்லாம் சுத்தம். நினப்பு பாருங்க எப்படி இருக்கு. அது பெரிய விஷயம் இல்லை. கால் நினைச்சனா இது வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதில் சூப்பர் மேட்ரு என்னன்னா, ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. அதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? என்னை கூட்டிகிட்டு போனார்ல ரிக்ஷாக்கார், அவர் அந்த 10 பைசாவை வாங்கவே இல்லை. பிறந்த உடனே ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். 10 பைசா செலவு இல்லாமல் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தது இது வரைக்கும் நிற்கலை. ஏன் புள்ள பொய்யெல்லாம் சொல்லாதுங்க. முதல்ல உங்கள் டீச்சரை கவனிங்க. நான் சொல்லட்டுமா? சூப்பராக சொல்லும் உங்கள் பிள்ளை, பொய் சூப்பராக சொல்லும், அம்மா அப்பாட்ட சொல்லாது. அது எப்படி சொல்லணும்னு டீச்சர்களுக்கு தெரியும். நீங்கள் வீட்டில் மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புனீங்க, நாங்கள் கண்டுபிடிக்கணும், அதுக்கு 2வது பேர் இருக்குது பாட்ஷா. பயமாக இருக்குதுங்க இப்போல்லாம் பிள்ளைங்களை சந்திக்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? அதுக்கு பின்னால் நீங்கள் இருக்கிறீங்க. எதையுமே சொல்ல முடியல.